வணக்கம். நடந்து முடிஞ்ச இந்த சட்டசபை தேர்தல்ல திமுக கூட்டணி ஒரு பெரும் தோல்விய சந்திச்சிருக்கிறாங்க. அவர்கள் எதிர்பாராத ஒரு தோல்வி. அவர்கள் ஆட்சிய பிடித்துருவாங்க அப்படின்ற மாதிரி பெரும் நம்பிக்கையில இருந்தாங்க. ஒரு சின்ன சவால் இருந்தாலுமே நம்ம ஜெயிச்சிரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஒரு பெரும் தோல்விய சந்திச்சிருக்கிறாங்க. அதுவும் அதிமுக மாதிரியான ஒரு பாரம்பரியமான, ஒரு அனுபவமிக்க ஒரு கட்சிகிட்ட தோல்வி அடையல. புதுசா வந்த ஒரு கட்சிகிட்ட ஒரு பெரும் தோல்விய சந்திச்சிருக்கிறாங்க. இந்த தோல்வியிலிருந்து எப்படி மீண்டெழுவது அப்படின்ற மாதிரி ஒரு தேர்தல் முடிஞ்சு 10, 15 நாட்கள் முடிவுகள் எல்லாமே வந்து ஒரு 10, 15 நாட்கள் ஆனாலுமே, இன்னும் அந்த ஒரு ஷாக்ல இருந்தே திமுகவினர் வெளியில வரலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. தொடர்ந்து அவர்கள் அடுத்தடுத்த முயற்சிகளை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா, என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படின்றதுல ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அந்த கட்சி இருக்கிறாங்க. நேத்தைக்கு கூட வந்துட்டு முன்னாள் முதல்வர் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் பேசும்பொழுது, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களலாம் ஓட்டு போட வச்சு, இன்ஸ்டா ரீல்ஸ்ல வந்துட்டு பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ திமுக மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, அவர்கள் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க தாவேகா அப்படின்றத கூட கவனிக்காம நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றது, என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை அவர்கள் நமக்கு சொல்றாங்க அப்படின்றத மீண்டும் ஒரு கொஸ்டின் மார்க் எழுப்பி இருக்குது. இந்த நேரத்துல கட்சிய வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா, கட்சியினுடைய தலைவர் மாதிரி, கட்சியினுடைய முகமா உதயநிதி ஸ்டாலினை இறக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி அவர் இறங்கிட்டாரே பாஸ் அப்படின்ற மாரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. உதயநிதி ஸ்டாலினை நடைப்பயணம் மேற்கொள்றதுக்கான ஒரு பிளானிங் நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே 2011 தேர்தல்ல ஒரு பெரும் தோல்விய திமுக சந்திச்சிருந்தாங்க. ஒரு 23 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருந்தாங்க. எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காம போயிருந்தது. 2016 தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி நமக்கு நாமே அப்படின்ற ஒரு பெயர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு நடைப்பயணம், அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே வந்துட்டு பிரச்சாரங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள தேர்தலுக்கு முன்னாடி, பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு தேர்தல் ஏப்ரல் மேல நடக்குதுன்னா, செப்டம்பர்ல இந்த மாதிரியான விஷயங்கள தொடங்கிட்டாரு. அது ஒரு நல்ல பலனை குடுத்தது. இருந்தாலும் 2016ல அவர்களால ஆட்சிய பிடிக்க முடியல அப்படின்னாலும், 23லேருந்து ஒரு 89 இடங்கள் வரைக்கும் முன்னேறி வந்திருந்தாங்க. கட்சிய வந்துட்டு ஒரு வலுப்படுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன ஏற்படுத்தி குடுத்திருந்தது. இந்த முறை அந்த அளவுக்கான ஒரு பெரும் தோல்வி. 23 தொகுதி அப்படின்ற மாதிரியான தோல்வி இல்லை அப்படின்னாலும், யார்கிட்ட தோத்திருக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதை சரி கட்டுறதுக்கு நடைப்பயணம் மேற்கொள்ள போறாங்க. அதுவுமே வந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் கிடையாது. 2, 3 மாசத்துல அந்த நடைப்பயணம் மேற்கொள்ள போறாங்க. இந்த கோடை வெயில்லாம் அதிகமா இருக்குது அப்படின்றதுனால, இந்த வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடைப்பயணத்தை மேற்கொள்ள போறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில நடைப்பயணம் ஒவ்வொரு மாவட்டமா, ஒவ்வொரு தொகுதியா வந்துட்டு போக போறாங்க. ஒவ்வொரு அணியவும், ஒவ்வொரு விஷயங்களையும் கிராம பகுதியிலிருந்து எல்லா இடங்களுக்கும் சென்று கட்சியை வலுப்படுத்துவது, இளைஞர்கள் கிட்ட கட்சியை சேர்ப்பது அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நடைப்பயணம் அப்படின்றது திமுகவுக்கு கை கொடுக்குமா? மக்கள் குறிப்பா ஜென்சி இளைஞர்கள் திமுகவை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.